Audio Jungle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூவிஸ் டெக் அஃபிஷியல். நான் உங்கள் புவனேஷ். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறது வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டுக்கிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான லிரிக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ப்ளஸ் ஒரு ஃபேக் மியூசிக் பிளேயர் வீடியோ எப்படி அலைட் மோஷன் யூஸ் பண்ணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கூடிய ஒரு வீடியோ தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கீழே கூடிய ப்ளஸ் ஐக்கான் அப்படிங்க கிளிக் பண்ணிட்டு 4:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கிரியேட் பேட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேப் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் கீழே கூடிய ப்ளஸ் ஐக்கான் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு உங்களுக்கான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நானும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணியாச்சு. இதில் மேலே கூடிய 3 டாஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பைக்கர் வந்து லெஃப்ட் சைடாக மூவ் ஆகிட்டாரு. ஸோ அதனால் சென்டராக வந்து ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பைக்கரை வந்து நான் வந்து சென்டராக செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கங்க. நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டெமோ வந்து பண்ணுறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா 5 செகண்ட்ஸ் வச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் கூட மேலே கூடிய லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகே, ஸோ டூப்ளிகேட் பண்ண இமேஜை வந்து ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுங்க. ரெடியூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு பிளரில் போனீங்க அப்படின்னா இன்னர் பிளர் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 50 வந்து செட் பண்ணிங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலேயும் மாட்டாமல் அதுக்கு கீழேயும் வேண்டாம், ஒரு 50 மட்டும் செட் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த டூப்ளிகேட் பண்ண அந்த இமேஜ் வந்து சென்டராக வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிங்க அப்படின்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் அப்படி கிளிக் பண்ணிட்டு சர்க்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிங்க. சர்க்கிள் ஷேப் ஆட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு சர்க்கிளோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாம். இந்த சர்க்குலர் இமேஜ் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அலைட் மோஷன்லேயே பண்ணுறதுக்கான மெத்தட் தான். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று பிக்சல் ஆப்லேருந்து கொண்டு வரலாம். அதுவும் வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த பைக்கரை வந்து கரெக்டாக கவர் பண்ணிட்டோம். ஸோ கவர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்க அப்படின்னா இந்த சர்க்கிளில் பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணியாச்சு. 5 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது ரெண்டையும் வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த குரூப் ஆப்ஷனுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், சென்டராக வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஷேப் வந்து கிடச்சிடும். அதாவது குரூப் பண்ணிட்டு மாஸ்க் 1 அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட சைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டு நான் வந்து பாட்டமில் கொண்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் சர்க்கிள் ஷேப்பில் வந்து கிடச்சிருச்சு. இதே வந்து நான் வந்து பிக்சல் ஆப்பில் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்மளோட பிக்சல் ஆப் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் பண்ணலாம். அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் கூடிய அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல போய்ட்டு நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து டெலிட் பண்ணிட்டு இப்போ தேர்ட் ஆப்ஷன் இம்போர்ட் ஆப்ஷனில் வந்துட்டு இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கங்க. நானும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எப்படி தான் இருக்கும். இதில் இங்கே பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ அந்த இமேஜை ஃபுல்லாமே வந்து செலக்ட் பண்ணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ரேஷியோவில் 1:1 கொடுங்க. உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஸோ அதுக்கடுத்து அதை ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதோட சைஸை கூட நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பைக்கரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் நான் வந்துட்டு அந்த பைக்கரை மட்டும் நான் வந்து கரெக்டாக செலக்டிவாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து கிடச்சிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துலாம். அந்த ஆப்ஷன் பேர் பார்த்திங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷன். ஸோ அதுக்கடுத்து இந்த இமேஜை வந்து என்ன பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ் பொசிஷனில் போய்ட்டு கரெக்டாக வந்து சென்டராக வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு மேலே கூடிய சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சேவஸ் கொடுத்துட்டு டைமென்ஷன் வந்து அல்ட்ரா கொடுத்துட்டு சேவ் டு கேலரி வந்து கொடுத்துலாம். ஸோ இப்போ பார்த்திங்க வந்து இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ உங்களோட அலைட் பொசிஷனில் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் இமேஜ் வந்து சேவ் ஆயிருக்கு. ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்படி தான் இருக்கும் அந்த இமேஜை. ஸோ இதுக்கடுத்து இதோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து லைட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த இமேஜும் பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடலாம். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணியாச்சு. ஸோ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ எகைன் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணிக்கங்க.
ஆட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சர்க்கிளோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சர்க்கிளோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பைக்கர் சர்க்கிள் இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து இதை வந்து சர்க்கிளை வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பார்த்தீங்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த சர்க்கிளை பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நோ கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் போயிட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து எனேபிள் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா ஒரு 15 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, 15 வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரோக் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் கொடுக்க விருப்பம் இருக்கோ அந்த கலர் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எகைன் அந்த ப்ளஸ் ஐக்கான் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேப்ஸில் 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஆர்க் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு மூவ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிள் மேலே வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, இந்த சர்க்கிள் மேலே செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஒயிட் சர்க்கிளுக்கு மேலே வர மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, அந்த ஒயிட் பார்டருக்கு மேலே நம்மளுக்கு வந்து இந்த ஆர்க் வந்து வர மாதிரி செட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி வந்து பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பேக் வந்துட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் வந்துட்டு ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எங்கே இந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணி கரெக்டாக வந்து சென்டரில் செட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து எகைன் இந்த ஆர்க்கை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த எடிட் ஷேப் அப்படிங்கிறதுல போயிட்டு ஸ்டார்ட் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்புறம் ஒரு 45 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஓகே, 45 டிகிரியில் வந்து செட் பண்ணிங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அந்த ஆர்க் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எகைன் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ரொட்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதோட ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ அதுக்கடுத்து எண்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெவல்யூஷன் மட்டும் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1x0 அப்படின்னு இருக்கும். ஸோ இதே 2 ரெவல்யூஷன் வரணும் அப்படின்னா 2x0 அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 1x0 அப்படிங்கிறதே வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 5 செகண்ட்ஸ் தான். ஸோ அதனால் 5 செகண்ட்ஸ்க்கு 1 ரெவல்யூஷன்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே ரொட்டேட் ஆகிட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து கீழே கூடிய அந்த மியூசிக் பிளேயர் அப்படிங்கிறத வந்து பண்ணலாம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய லைன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா, லைன் கொடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா எடிட் ஷேப் போகணும். சாரி, நான் வந்து அதை கிளிக் பண்ணிட்டேன். எடிட் ஷேப்பில் போயிட்டு இதில் 0.1 அப்படிங்கிறதுல வந்து ஒய் கிளிக் பண்ணிட்டு -100 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா, -100 வந்து கொடுத்துருங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா -100 வந்து கொடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஸோ இப்போ அந்த லைனை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்கள் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்தளவுக்கு லென்த் இருந்தால் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கிளுக்கு கரெக்டாக சென்டராக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே கீழே ட்ராக் பண்ணிட்டு வாங்க. ஸோ கீழே ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து லைன் சரியாக இல்லாத மாதிரி ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த பார்டர் அண்டு ஷேடோவில் போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது அந்த லைனு. ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கலர் வந்து கிடச்சிரும். நான் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து கிரே கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, கிரே கலர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ரெட் கலர் வந்து கொடுக்கலாம். ஏன் வந்து ஃபஸ்ட்டு கிரே கலர் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா அந்த மியூசிக் பிளேயருக்கு பார்த்திங்கன்னா கிரே கலர் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கடுத்து தான் வந்து அந்த லைன் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த லைனை கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்ட்டு லைட்டாக அந்த ஸ்ட்ரோக் வித்து பார்த்திங்கன்னா குறைச்சிக்கோங்க. ஓகேவா, நான் வந்து ஒரு 13.5 or 14 வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த லேயர் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்துருங்க அந்த லைனை. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் பண்ணதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த கலர் அண்ட் ஃபில்லில் போங்க. ஸோ சாரி, ஸ்ட்ரோக்கில் போயிட்டு உங்களுக்கான கலரை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, நான் வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அந்த சர்க்கிளுக்கு கொடுத்த கலரே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த ரெட் கலர் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு எஃபெக்ட் போய்ட்டு ட்ராயிங்கில் போய்ட்டு ட்ராயிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இதில் எண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதோட இந்த லைனோட ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ அதுக்கடுத்து எண்டிங்கில் இன்னொரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருங்க. ஸோ எண்ட் அனிமேஷன் கீழே வேல்யூ சேஞ்ச் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து ஸ்டார்டிங் அனிமேஷன் கீழே வந்துட்டு எண்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 0 பண்ணிடுங்க. அவ்வளோதான், 0 பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து ஜஸ்ட் சின்ன டெமோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கடுத்து கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாட் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த லைன் மேலே. ஸோ அதனால் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு சர்க்கிள் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடலாம். ஓகே, ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு 25 வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு 25 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ 25 கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து மூவ் ஆப்ஷனில் போய்ட்டு மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைன் மேலே வந்து செட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லைனோட சைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சர்க்கிளோட சைஸும் இன்க்ரீஸாக இருக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பேக் வந்துட்டு இந்த சர்க்கிளுக்கும் பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே
மூவ் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா சர்க்கிளை வந்து வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு மூவ் ஆப்ஷனில் போய்ட்டு இதோட ஸ்டார்டிங்கில் அனிமேஷன் கீ, எண்டிங்கில் இன்னொரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருங்க. எண்டிங்கில் அனிமேஷன் கீ கொடுத்துட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, ரைட் சைடில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைன் எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் இதை வந்து ட்ராக் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளே பாஸ் பட்டனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு அந்த ப்ளே பாஸ் பட்டனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கங்க. ஸோ நானும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளே பாஸ் பட்டனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இதை வந்து கீழே கொண்டாந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கச்சிதமாக நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு அந்த ப்ளே பாஸ் பட்டனையும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லிரிக்ஸ் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கான லிரிக்ஸ் வந்து போட்டுக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட நேம் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சேனல் நேம் வந்து போட்டாச்சு. நான் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா லெமன் மில்க் மீடியம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபாண்ட் யூஸ் பண்ண விருப்பம் வந்து அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அலைன்மெண்ட் ஆப்ஷன் சென்டராக வந்து அலைன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஃபாண்ட்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஃபாண்ட்டை வந்து அதாவது லிரிக்ஸ் வந்து மூவ் பண்ணி கீழே வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன் நான்ட்டு. ஸோ ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்க அப்படின்னா லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ எதுக்கு போகிறீங்கன்னா பிளரில் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளர் அப்படின்னு இருக்கும், அது வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் எந்த வேல்யூம் சேஞ்ச் கிடையாது. ஸ்ட்ரென்த்து மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ அதுலேருந்து ஒரு 0.20 வந்து நிறுத்திக்கோங்க. ஓகே, 0.20 வந்து நிறுத்திக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க 0.20 தள்ளிட்டு ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா 0 பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 150. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் அனிமேஷன் கீழே 0 பண்ணிடுறீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த லிரிக்ஸ் வந்துடுங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஸோ அதுலேருந்து ஒரு 0.20 அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 1.40 வந்து வரும். ஸோ அந்த இடத்துல இன்னொரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1.40 எந்த வேல்யூம் சேஞ்ச் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் அனிமேஷன் கீழே எகைன் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்க அப்படின்னா 1.50 சாரி 0.150 வந்து செட் பண்ணிங்க. அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா லிரிக் அனிமேஷன் பக்காவாக வந்து செட் ஆகிடுச்சு. சூப்பராகவே வந்துருக்கு நம்மளுக்கு. ஸோ இதுக்கடுத்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ண போகிறோம். பிளாக் ஸ்க்ரீன் பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ இப்போ வந்து ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீன் பார்ட்டிகல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளாக் ஸ்க்ரீன் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் இமேஜுக்கு பேக் சைடில் வந்து கொண்டு போய்க்குங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் கலரில் ப்ளூ கலரில் வந்து வந்திருக்கும். ஸோ அதை கலர் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா எஃபெக்ட்டில் போய்ட்டு ஹார்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதாவது கலர் அண்ட் லைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஹார்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து ரெட் கலர் வந்து வந்துருக்கும். இதுக்கடுத்து உங்களுக்கு என்ன கலர் கொடுக்க விருப்பம் இருக்கோ அந்த கலருக்கு நீங்கள் இதை வந்து ட்ராக் பண்ணி கொண்டு போங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்கிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் பண்ணி காட்டுறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெலிட் பண்ணியாச்சு. நான் ப்ளே பாஸ் பட்டனையும் சேர்த்து டெலிட் பண்ணிட்டேன், பரவாயில்ல. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன கலருக்கு வேணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட பிளாக் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கலர் கூட நான் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்க்குறக்கு ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வருகிறேன். பை பாய்.